ரைட். சுகுணா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கோயம்புத்தூருக்கு தெற்கு அப்படின்னு வேட்பாளராக மாறுறதுங்கிறது மணிகண்டன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவரை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் வெற்றி பெறணுங்கிற இடத்துல இருக்கீங்களா, அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். அது எப்படி? இல்லை, இப்போ எல்லா கட்சிகளுக்குமே எல்லா இடங்களிலுமே பலமாக இருக்க மாட்டாங்க. சில இடங்களில் பலவீனமாக இருக்கிறதுங்கிறது அதில் ஒத்துக்கிறதுல எந்த விதமான வெட்கமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கன்னியாகுமரி எடுத்துங்களேன். கன்னியாகுமரியில் இப்போ கொஞ்சம் நிலைமைகள் மாதிரி இருக்குது. ஒரு காலகட்டம் வரைக்கும் நேஷனல் பார்ட்டிஸ் மட்டும்தான் அங்கே ஜெயிக்க முடியும். இன்றைக்குமே பெரும்பாலும் அப்படி தான். இப்போ கலைஞர்லாம் பேசுகிறப்பன்னா, நான் நெல்லை எங்களுக்கு இல்லை, குமரி எங்களுக்கு தொல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே கூட்டங்களில் பேசுவார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கிறப்ப கோவை திமுகவுக்கு சவாலான ஒரு இடம். அப்படிங்கிறப்ப அதிமுக பாஜக சேர்ந்து இருக்கும்போது ஆமாம், இது கரூர்ல செந்தில் பாலாஜி அங்கே போறாரு. ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே அங்கே பாருங்க, அங்கே பாஜக வலிமையாக இருக்குங்கிறது தெரியும். பாஜக வலிமையாக இருக்கக்கூடிய இடம்ங்கிறது கன்னியாகுமரியும் கோவையும் தான். ஆனால் கோவையில் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலைக்கு கூட அங்கே சீட்டு இல்லை. அப்படின்னா அப்போ என்ன தன்னுடைய கூட்டணி கட்சி பலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே தன்னுடைய கூட்டணி கட்சி அவருக்கு சீட்டு இல்லைன்னு நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. இன்னும் அறிவிக்கப்படலையே எந்த இடம். வேற எங்க அவர் நிற்கிறதுக்கு, அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமான தொகுதி. இப்போ அவினாசியில் எல்முருகன் நிற்பாரு நம்ம பேசுறதுக்கு காரணம், அவர் ஏற்கனவே அங்கே நின்றுருக்காரு, அங்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறனால தான். ஆனால் அண்ணாமலை வேற எங்க நிற்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு கட்சி ஜெயிப்பது, திமுகவோ அதிமுகவோ ஜெயிப்பதுங்கிறது அவங்க மட்டும் இல்லை, கூட்டணியெல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான். இதே கோவையை இன்னொரு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஎம் 2019 தேர்தலில் கோயம்புத்தூர்ல நின்று சிபிஎம் ஜெயிச்சாங்க. ஆனால் அண்ணாமலை வர்றப்ப சிபிஎம் நின்னா அங்கே வெற்றி பெறுவது சொல்லி திண்டுக்கலுக்கு மாத்திட்டு கோயம்புத்தூர்ல திமுக நின்று அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்றாங்க. இப்போ பெரம்பூர்ல விஜயம் எடுத்துட்டீங்கன்னா, விஜய் நாங்க எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அங்க நிக்கிறாங்க. ஏடிஎம்கே என்ன பண்ணுதுன்னா பாமக பக்கம் தள்ளி விட்டுறது. விஜய் அதாவது என்னன்னா, விஜய் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லணும், அதே நேரத்தில் நாங்க அவரை ஃபேஸ் பண்ண தயாரா இருப்போம் அப்படின்னு திமுக அங்க காட்ட நினைக்குது. அதிமுக அந்த வாய்ப்பை இழக்கிறது. இப்போ நீங்கள் திண்டுக்கல் எடுத்துட்டீங்கன்னா, திண்டுக்கல்ல திமுக ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில சிபிஎம் தான் பாலபாரதி ஜெயிச்சாங்க. தொடர்ச்சியாக திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்துக்கிட்டு இருக்கப்ப பழனியில் திண்டுக்கலுக்கு ஐபி செந்தில்குமார் மாற்றுகிறப்ப அங்கே ஒரு போட்டியை அது ஒரு வியூகம் பண்றாங்க. இப்போ ராயபுரம் ஜெயக்குமாருக்கு எதிராக சுபேர்கான்கிற ஒரு இளைஞரை நிப்பாட்டுறாங்க, அல்லது வேப்பனகல்லில் கேபி முனிசாமிக்கு எதிராக சீனிவாசன்கிற ஒரு இளைஞரணி நிர்வாகி நிறுத்துறாங்கன்னா, அங்க ஒரு புதிய ஒரு சாத்தியத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப சொன்னார் இல்லையா, ஓபிஎஸ் இப்ப வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் வர்றாங்க அப்படின்னா அங்க திமுக காரங்களுக்கு ஒரு அதிருப்தி அல்லது ஒரு உளைச்சல் ஏற்படும்னா கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்குமே தெரியும், ஓபிஎஸ் இங்க வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு அந்த தொகுதியில தான் சீட்டு கொடுப்பாங்க, வென்ற தொகுதிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது வந்துடும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா இப்ப லீமா ரோஸுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஏடிஎம்கேல ஓபிஎஸ்க்கு கொடுக்கறத நம்ம முன்னாலே எதிர்பார்த்தது. அதுல சின்ன அளவுல ஒரு அதிருப்தி இருந்தா கூட சரியாயிரும். லீமா ரோஸ் நேற்று வந்தவங்களுக்கு ஒரு சீட்டு நீங்க கொடுக்குறீங்க, இதே மாதிரி தான் சிம்லா முத்துச்சோழன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வாபஸ் வாங்கின நாடாளுமன்ற தேர்தலில். நீங்க லீமா ரோஸுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பெரிய அதிருப்தி அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். ஒன்னும் இல்ல, பிடிஆர் நிக்கிறாரு மதுரை மத்திய தொகுதியில், அங்க சுந்தர்சியை போய் நிப்பாட்டுறாங்க கூட்டணி கட்சிகள் இருந்து. என்ன கணக்குது, சாதி ரீதியா மட்டும் தான் பாக்குறாங்க. பிடிஆர்ங்கிறவர் யாரு, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அவரு சுந்தர்சியை எதிர்கொள்ளக்கூடியவரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்காத ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப லூசா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த தொகுதிகளில் எதிர்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மணிகண்டன் என்ன அவர் ஒரு விஷயம் சொல்றாருல, நீங்க லீமா ரோஸ் உதாரணம் சொல்றாரு. இப்போ வராங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஓ பன்னீர்செல்வம் வருவதும் போதே தெரியும் அவர் அங்கே கண்டெஸ்ட் பண்ணி வந்திருக்காருன்னு. இப்போ இந்த ஒப்பீடுகளையும் பார்க்க தானே வேண்டியிருக்குங்கிறாரு. அவங்க எங்க வாய்ப்பு இருக்குதோ அங்கே நிறுத்த வேண்டிய கடமை உண்டு. ஒரு சில தவிர்க்கவே முடியாது, எல்லா கட்சியும் அப்படித்தான். அது நிறுத்தினாலேயே ஏதாவது பெரிய தவறு இல்லைங்க. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவரு சாதி ரீதியாக சொன்னாங்க, அதுதான் நகைப்புக்குரியது. கோயம்புத்தூர்ல அதிமுக சார் நிக்கிற எல்லாரும் பாருங்க, 2 பேரை தவிர எல்லாம் வேறு சமூகம் தான். பொள்ளாச்சியில செட்டியார் சமூகம் சேர்ந்தவர், உடம்பு செட்டியார் சமூகம் சேர்ந்தவர், எல்லாமே வேறு சமூகம் தான். மெஜாரிட்டி. ஆனா அப்படி அதிமுக நிறுத்தலைங்க. நீதி கட்சி வேட்பாளர் சொன்னேன், நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தையை திமுக என்ன செய்யணும் பாருங்க, கவுண்டர் தான் நிப்பாட்டுதியா, ஏன் வேற யாருமே கட்சி இல்லைங்களா, அப்படியே காலி நிப்பாட்டுது. தேர்தல்ல இல்ல உதாரணம் அங்கேயும் ஒண்ணுதான் இங்கே ஒண்ணு, இங்க செஞ்சல் மேல கவுண்டர் போடுறது வேற ஆள் இல்லைங்களா, ஏன் எல்லாத்தையும் கவுண்டர் போடுறீங்க, ஏன் வேற சாதாரண போடுறது, அதிமுக வேற எல்லாத்தையும் போடுறது. அதிமுக கவுண்டர் மெஜாரிட்டி மாவட்டங்கள்ல வெவ்வேறு சமூகம் இருக்குதுங்க. ஆனால் திமுக கவுண்டர் மட்டும் ஏன் நிறுத்தாங்க, வேற சமூகத்தில் ஆளே இல்லைங்களா. கார்த்திக் ஏன் நிப்பாட்டில் சிங்கானூர்ல, அதாவது இது திமுக தான் இந்த சாதி மத ரீதியாக பேசுறவங்க
அதிமுக அப்படி பேசாது என்பது நிதர்சனமான உண்மை. யாரை வேணாலும் அதிமுக சிங்காநல்லூர்ல காங்கிரஸ் போட்டியிடுது. உங்க கவனத்துக்கு அந்த தொகுதி காங்கிரஸ் போட்டியிடுது உண்மைங்க, நான் மறுக்கல, நான் சொல்றேன். அப்படி வேற சமூகத்துக்கு வாய்ப்பு. ஆனா மணிகண்டன், இது எல்லாமே உங்களோட கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன். இப்ப அவர் ஒரு காலத்தில் என்ன விமர்சனம் வச்சாரு, வட்டார கட்சியா சுருக்கிட்டாங்கன்னு அவர் வந்து அதை என்ன மீன் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். அந்த விமர்சனங்கள்லாம் நாம வந்து எல்லா கட்சிகளும் இருக்கு. அது உள்ள போனோம்னா பெரிய சமூகங்களை பார்த்து வேட்பாளர்களை போடுறதுங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கத்தானே செய்யுதுங்கிற. வைகோ சொல்லீங்களா, வேற விளைவு பண்ணு சொல்லி கருணாநிதி சொல்லி அது சொல்லுவாங்க, எதிராகவும் சொல்லுவாங்க, ஆதரிக்கும் போது சேர்ந்து பேசும். அது வந்து அரசியல் இயல்பு, அதனை மாற்றி பேச முடியாது. இப்போ அதிமுகவுக்குள்ள பலம் என்பது இந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியுடைய மக்கள் விரோத போக்குதான். அதாவது அதிமுக வெல்ல வேண்டும் என்று உழைப்பவர்கள் அதிமுக காரர்கள் என்பதை விட திமுகவினர்கள் 5 ஆண்டுகள் அதிகமாக உழைச்சிட்டாங்க. திமுகவின் உழைப்பு தான் அதிமுகவை எளிதாக வெல்ல வைக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்ன, எல்லா எம்எல்ஏக்கள் மீதும் அதிருப்தி. நீங்க எம்எல்ஏ மாத்திரம் சொன்ன காரணம் அதிருப்தி அதிகம். பல எம்எல்ஏக்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க, பல அமைச்சர்கள் பிரச்சனை பண்ணாங்க. அதனால திமுக அதிருப்தி காரணமா சட்டமன்ற உறுப்பினர்களை மாத்திருக்காங்க, புதுசா போட்டிருக்காங்கன்றீங்களா? இல்லைங்க, அதாவது எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் அமைச்சரும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, நேரடியா அரசு துறையோடு நேரடியா மோதுறது, தலையீடு செய்யறது, மக்கள் பிரச்சனையில இடையூறு பண்றது, இதெல்லாம் வாடிக்கையான உண்மைங்க. ஒரு நபர்களோட கரைவேற்றி கட்டிக்கொண்டு மணிகண்டன், அதுல இப்ப நீங்க அமைச்சரவை மாற்றம்லாம் எந்த அரசாங்கத்துல அதிகமா நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது வேற. இப்ப அதனுடைய காரணங்கள் நீங்க அதிமுகவை தவறு செய்தால் உடனே நடவடிக்கை திமுக செய்ய முடியுங்களா? செய்ய அவங்க எவ்வளவு பொன்முடிக்கு அவ்வளவு காலவாதம் பண்ணீங்க. ஆனா அதிமுக அடுத்த அவருக்கு இடமே இல்லையா, அவர்தான் வேணாட்டாங்க, மகனுக்கு போயிட்டாங்க. மகனுக்கு கொடுத்தாங்க, அவருக்கு வந்து மகனுக்கு கொடுத்தாங்க, அவ்வளவு எல்லாம் அப்படியே வளர்ச்சி போகும். சரி, மனோ தங்கராஜுக்கு இடம் இல்ல, கயல்விழிக்கும் இல்ல, உங்க பகுதியில் கயல்விழி செல்வராஜ் அவங்களுக்கும் இல்ல, வேறு புதிய நபர் தான். அவர் சொல்றார் அவினாசியில 26 வயசுல ஒரு டாக்டரை இப்ப கொண்டு வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப அதெல்லாம் அந்த புதிய முகங்களுக்கு வந்து வேற என்ன காரணத்தை நம்ம சொல்ல முடியும்? இல்ல சார், நான் வந்து ஒரு நபரை நிறுத்தியோ பெருமைக்குரியும் சொல்ல. ஐயா தனபால் வந்து இப்ப இந்த இது வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இல்ல, மேபி வராரான்னு தெரியாது. தனபால் அவர்கள் நிச்சயமா இல்லைங்க, தனபால் அவர்கள் நிச்சயமாக இல்ல. கடந்த தேர்தலையே உடனே சரியில்லை, எனக்கு வேண்டாம்னு சொன்னாரு, இந்த முறை வேண்டாம்னு அவர் சொல்லிட்டாங்க. சரி, அந்த தொகுதி அதாவது தொகுதிக்காக சொன்னேன். அவினாசி அங்க வந்து ஒரு இப்படி ஒருத்தர் எடுத்துட்டு வரும்போது அந்த மாற்றத்திற்கு திமுக தயாரா இருக்கு. 60 பேர் புதுமுகங்கள் அப்படிங்கிறார் அரவிந்த். 37% இப்ப வந்து புதிய முகங்கள். நீங்க தொடர்ச்சியா திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனத்திலிருந்து இந்த முறை அதெல்லாம் மாறி இருக்குங்கிறார். சார், முதல் முறையா இந்த மாற்றத்தை திமுக செய்யறது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமா அதிமுக புதியவருக்கே வாய்ப்பு கொடுத்ததுங்க. அப்ப என்ன சொன்னாங்க, பாராட்டாங்களா? ஆளே இல்லைன்னு சொன்னாங்க, ஆளே இல்ல, முன்னாள் அமைச்சர் பயங்கரன்னு சொன்னாங்க. அதாவது அதிமுக இன்னைக்கு பாருங்க, புதிய முகத்திற்கு 43 பேர், புதிய முகம், எளிய முகம், அறிமுகமே இல்லாத சாதாரண வசதி இல்லாத மக்கள். இது அதிமுக பாணி. ஆமா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு திருமணிகண்டன்? சார், ஒன்றே ஒன்று, இரட்டை இலை சின்னம், அதிமுக தலைவர்கள், எடப்பாடியார் அவர் செய்த சாதனை, இதுவே போதும், அவ்வளவுதான்.